மும்மொழி கொள்கை எதிர்ப்போரும் ஆதரிப்போரும் அப்படின்ற ஒரு தலைப்புல நீயா நானா நிகழ்ச்சி ஒன்று நடத்திருக்கு. அது முடக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வருது. என்னப்பா டெல்லியில இருந்து ஃபேக்ஸ் வந்திருக்கு, இங்க கொண்டு வா. செல்வம், இதை ஜூம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை உடனே நிறுத்தணுமா, அப்படியே நிறுத்தணுமா? உத்தரவு வந்திருக்கு. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? நடக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆனா இந்த ஆதாரம் அத்தனையும் திரட்டின அந்த இளைஞன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஆவல் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கும். என்ன நடந்தாலும் சரி, இன்று மாலை 5 மணிக்கு அபாரமான தீப்பந்தம் நிகழ்ச்சியில் அந்த இளைஞனை உங்க கண்ணு முன்னால கொண்டாந்து நிறுத்துறேன். இப்ப மும்மொழி கொள்கை இந்த பிரச்சனை எவ்வளவு தீவிரமான பிரச்சனை, இதை எடுத்து விவாதிக்கும் பொழுது பாஜக ஒட்டுமொத்தமாக அம்பலப்பட்டு விட்டது. நினைச்சா பெட்ரோல் பங்க்ல நெருப்பு கொடுத்த மாதிரி வயிறு பத்திக்கிட்டு எரியுது. மும்மொழி கொள்கை ஒரு ஏமாற்று. இருமொழி கொள்கை தான் சிறந்த கொள்கை என்பது அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அம்பலப்பட்டு விட்டது அப்படின்ற காரணத்திற்காக அந்த நிகழ்ச்சி வெளிவராமல் தடுக்கப்பட்டு இருக்கிறது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? அந்த நிகழ்ச்சி இன்னும் வெளியிடப்படல. அந்த ஷோ மட்டும் வந்துச்சுன்னா இன்னும் செம்ம ஜாலியா இருக்கும். ஏன்னா சங்கிகள் வந்து முட்டாள்கள், தற்கொலைகள், அதுவும் லைவ்ல வந்து செருப்படி வாங்குறத பார்த்தா இன்னும் செம்ம ஜாலியா இருக்கும். ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? வேணா கொண்டு போய் விட்டு ஒரு நாள் புள்ள பண்ணி கூட்டி வா. அப்ப இந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம விசாரிச்சோம். ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. அந்த நிகழ்ச்சி முழுக்கவே மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருந்திருக்குது. எந்த ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டுமே, நான் ஏன் 3வது மொழி படிக்கணும், நான் ஏன் இந்தியை படிக்கணும் அப்படின்றதுக்கு எந்த ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டுமே இல்லையா. நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. கோபிநாத் கேட்ட கேள்விகளும் பார்த்தனா இந்த பாஜக பாத்தீங்கன்னா அங்கேயே தூக்குல தொங்கிருப்பான போல. அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு. தொங்கு தொங்குடா. இந்த மும்மொழிக்கு ஆதரவாக, ஹிந்திக்கு ஆதரவாக பேச போனவங்க மரண மொக்க வாங்கியிருக்கிறாங்க. நீ அடிக்கிற வெயில்ல சொட்டு போடும் போதே தெரியும் நீ பல்ப் வாங்குவேன்னு. மொக்கன்னா மொக்க, அப்படி மொக்க வாங்கியிருக்காங்க. நம்ம ஆளுங்க நல்லா வச்சு மூக்கிலே குத்துன்னு குத்தி இருக்கிறாங்க. காலை உடிச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசலாம். ஓடி போயிட்டு ஓவரா நான் கேக்குறேன். நம்மளோட கோபிநாத்துக்கு பார்த்தோன்னா சும்மாவே பார்த்தோன்னா அவர் கம்ப சுத்துவார். அதுவும் வந்து மும்மொழி போன்ற சில கொள்கைலாம் வச்சுன்னா செஞ்சு விட்டார் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பண்ணுற ஷோகளை நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். குறிப்பாக சாதி சார்ந்த, சாதி ஏற்றத்தாழ்வு, சாதி பெருமை பேசக்கூடிய சில ஷோஸ்லாம் வந்து பார்த்தோன்னா பாரபட்சம் பார்க்க முடியாது, பிடிச்சி கிழிச்சு விட்டுறாரு, அசிங்கப்படுத்தி விட்டுறாரு. இது தெரியாம வந்து சிக்கிட்டே நான் என்ன பண்றேன்? பரவாயில்ல. தமிழ்நாடு இந்தியாவிலேயே உயர்ந்து நிற்பதற்கு காரணம் இந்த இருமொழி கொள்கை தான் அப்படின்றத அடிச்சு பேசி இருக்கிறாங்க. இப்படி அந்த தரப்புல அவங்களுக்கு சொல்றதுக்கு எந்த பாயிண்ட்டுமே இல்ல, அசிங்கப்பட்டு நின்று இருக்கிறாங்க. இந்த புடி விட்டுட்டு வாங்குறான்னு சொன்னா விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களா? முடிச்சிருப்பாங்க. கடைசி நேரத்துல அவங்க கூட படிச்ச பசங்க ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. அவங்க சிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. மதுரை பிரயாசத்துல எங்களை வந்து பாத்துருக்கணும். சேலம் தரணிதரனே அவர் என்னென்ன வாதங்களை முன்வைத்தார் அப்படின்றத நம்மள்ட்ட பதிவு செஞ்சிருக்கிறாரு. நான் தான் அந்த நிகழ்ச்சியில இந்த 2 மொழி கொள்கை தரப்புல இருந்து நான் தான் அந்த இதை ஹெட் பண்ணேன். நான் தான் அதுக்கு நடுவராகவும் இருந்தேன். அதுக்கப்புறம் பாஜக சைட்ல ஆனந்தன் ஐயாசாமி இருந்தாரு. நம்ம சைட்ல ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருந்தது. அந்த சைட்ல வந்து பெரிய பாயிண்டே யாராலையும் வைக்க முடியல. சுத்த முட்டா பசங்க. அனந்தன் அவர்களும் அவரும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தாரு, ஆனா முடியல. அவருக்கு எல்லா பாயிண்ட்டுக்குமே நம்ம நோஸ் கெடுக்கிற மாதிரி பேசியாச்சு. எனக்கு தெரிஞ்சு அவர் போய் அண்ணாமலைகிட்ட சொல்லியிருக்காரு. அண்ணாமலை இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால இவங்க இந்த நிகழ்ச்சியை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம இந்த பாஜக சங்கிகள் போயிட்டு மேலிடத்துல காலில் வந்து கதறி எப்படின்னா அந்த ஷோ ஸ்டாப் பண்ணுங்க, எங்க மானம் போடும், எங்க மரியாதை போயிடும், இதுக்கப்புறம் நாங்க தமிழ்நாட்டில் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறி இருக்கிறாங்க. ஏன்டா டேய், இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்ப எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவான்? ஆனந்தன் ஐயாசாமி பாஜக காரர். இது ஒரு மொத்தத்துக்குமே டம்மி பீஸ், ஒரு முட்டா பீஸ். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இதற்கு ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு மிகச்சிறந்த சான்று இந்த நிகழ்ச்சியில அடி பொலன்னு பொலந்து எடுத்திருக்கிறாங்க. உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாரா கிழிக்கிறது. எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியாமல் திருவென விழித்திருக்கிறார் ஆனந்தன் ஐயாசாமி. சரி, அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம் இல்ல. ஏன்?
அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். இப்ப இந்த நியானானா ஷோ வந்து நடத்துறது வந்து மெர்க்குரி நெட்வொர்க்ஸ் ஆண்டனி அவர் தான் வந்து இதை நடத்துறாரு. அந்த விஜய் டிவி இப்ப என்ன ஆயிருச்சுன்னா ஜியோவால் வாங்கப்பட்டு விட்டது. கதை இப்படி போகுதா? அம்பானி இந்த டிவியை வாங்கிட்டாரு, விஜய் டிவி வாங்கிட்டாரு. இப்ப வாங்கின உடனே முதல் வேலையாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார்கள். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? நீங்க வந்து எல்லா துறைகளையும் மிரட்டி தங்கள் கையில் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக, தமிழ்நாட்டில் இதுவரை செய்தி ஊடகங்களை மிரட்டிய பாஜக, இப்பொழுது விஜய் தொலைக்காட்சி, நீயானா நிகழ்ச்சி உள்ளிட்டவற்றையும் மிரட்டும் போக்கை கையில் எடுத்திருக்கிறது. இதுதான் பாஜக. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். அதாவது ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே நாடு இந்து ராஷ்டிரா, ஒரே மொழி வந்து சமஸ்கிருத மயப்படுத்தப்பட்ட இந்தி, ஒரே கலாச்சாரம் வந்து பார்ப்பன இந்து கலாச்சாரம். இதை நிறுவுவதற்காகத்தான் 3 மொழி அப்படின்றத இவங்க ப்ரொபோஸ் பண்றாங்க. செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே. இவர்கள் ஹிந்தியை கூட திணிக்க முற்படல. திருப்பி சொல்றேன், இவர்கள் ஹிந்தியின் வாயிலாக சமஸ்கிருதத்தை திணிக்க முற்படுகிறார்கள். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். வேண்டாம் சார், தேங்க்யூ சார். இன்னும் சொல்ல போனால் வடநாட்டுல இந்த இந்திய தொடர்ச்சியாக பயிற்றுவித்து வந்த காரணத்தினால் அந்தந்த மாநில மக்களினுடைய தாய் மொழிகள் அழிந்து விட்டது. கருப்பு நாயே, இது நியாயமாடா? இது தர்மமாடா? சோறு போட்ட இடத்துலயே சுரண்டி வச்சுட்டியாடா? நீங்க ராஜஸ்தானோ பஞ்சாபோ எடுத்து பாருங்களேன், அங்க வந்து ராஜஸ்தானி மீடியா இண்டஸ்ட்ரி, என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு எதுவுமே கிடையாது. தமிழ்ல மட்டும்தான் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரினே ஒண்ணு இருக்கு. அப்படி பார்த்தா நீங்க கூட நல்லா தமிழ் பேசுறீங்க, ஒருவேளை அந்த தமிழ கலைஞர் காப்பாத்தலன்னு வைங்களேன், ஒரு ராஜஸ்தானோ பஞ்சாப்ல எப்படி அவங்க மொழி வந்து இப்ப சாவுதோ அந்த மாதிரி வந்து இங்க நீ கோபி கபூர் யாராவது ஒருத்தர் ஷோ பண்ணிருப்பாரு, தூயாமேன்னு ஒரு ஹிந்தி ஷோ தான் நடந்திருக்கும். கண்டிப்பா அப்படிதான் நடக்குது ராஜஸ்தான்லயும் பஞ்சாப்லயும். அதாவது ஒரு மொழி தன்னோட மண்ணிலேயே பேசுறதுக்கு ஆள் இல்லாம சாவுதுன்றது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. மும்மொழி மூலமா இவங்க கொண்டு வர ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பற்றான்றதா. ஏன்னா இவங்க நோக்கம் என்ன தெரியுமா? இந்தியா முழுக்க ஹிந்தி, மற்ற மொழிலாம் அழிச்சு விட்டுருணும், இந்தியாவில் ஹிந்தி மட்டும்தான் இருக்கணும், ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மாய பிம்பத்தை இவங்க ஃபார்ம் பண்றாங்கன்னா அது காலங்காலமா தமிழ்நாடு பார்த்தோன்னா எதிர்க்குது, விரட்டி அடிக்குது. நீ வேணா இந்த ஏமாந்த ஜனங்களையே மறுபடியும் ஏமாத்தலாம், ஆனா எங்கள மாதிரி கிளவர்ஸ் கிட்ட ஆட்டமெல்லாம் நடக்காது பாபா. கேவலம் குழந்தைங்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்து ஏமாத்தணும்னு வந்து நினைக்கிறானுங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? 3 மொழி கொள்கைக்கு வந்து எங்களுக்கு பெரிய வரவேற்பு வந்து கிடைச்சிருச்சு. பாருங்க, 10 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து அண்ணாமலை வெக்கமே இல்லாம பேசுறாரு. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? அப்ப இத்தனை பேர் வந்து உங்களுக்கு கையெழுத்து போட்டு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா ஏன் நீயா நானா நிகழ்ச்சியை தடை பண்ற? என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன்? அரங்கனார குரங்கனார் ஆகிட்டான். அதாவது இந்தியா முழுவதும் பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே நடந்த விஷயம் என்னன்னா, மாட்டுக்கறி சாப்பிட்றான்னு அடிச்சு கொள்றது. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? பாஜகவுக்கு எதிராக, இந்த பாசிசத்திற்கு எதிராக, இந்த பார்ப்பன சனாதன தர்மத்திற்கு எதிராக யார் யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ அவர்களை எல்லாம் இந்த ஆரிய பார்ப்பன கும்பல் திட்டம் தீட்டி தீர்த்து கட்டியது. இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது, விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது. நீயான ஷோல எடுக்கக்கூடிய கண்டென்ட் இருக்குல்ல, சாதி ஒழிப்பை பத்தி பேசுவாங்க, பெண் அடிமைத்தனத்தை பற்றி பேசுவாங்க, எஜுகேஷனை பற்றி பேசுவாங்க. அதாவது எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி நிறையவே அந்த ஷோவை பற்றி பேசுவாங்க. ஸோ இப்படிலாம் ஒரு ஷோ நடத்தினாவே சங்கீதங்களாம் சும்மா இருப்பான ஏதாவது ஒண்ணுன்னா உள்ள புந்து அடிப்போம்ல. இப்படி இந்தியா முழுவதும் கருத்து சுதந்திரம் அப்படின்றது மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது. கருத்து சொல்வதற்கு உரிமை இல்லாத ஒரு ஜனநாயகமற்ற சூழல் இருக்குது. நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. அதாவது மும்மொழி கொள்கை என்ற பெயர்ல இந்தியை திணிப்பது என்பது ஒரு பண்பாட்டை திணிப்பது, இந்தியை திணிப்பது என்பது இந்துத்துவத்தை திணிப்பது, இந்தியை திணிப்பது என்பது இந்து ராஷ்டிராவை திணிப்பது. அது ஒரு பண்பாட்டு ஆதிக்கம். ஏற்கனவே தமிழ் கலாச்சாரத்தில் ஆரியம் புகுந்து விட்டதால் தான்
நாம் இப்படி ஒரு நிலையில சாதிய வர்ணாசிரம கட்டமைப்பின் அடிப்படையில் மிக கொடுமையான சாதிய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம மும்மொழி கொள்கையை வந்து அனுமதிச்சோம்னா அது இன்னும் பேராபத்தாக முடிந்துவிடும். நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வேற வருதா? யார் நரி? யாரு கத்துனது? நான் தான் கத்துனேன். அப்ப நீதான் நரி. ஆனா இந்த பிஜேபி சங்கிகளும் அண்ணாமலை ஆட்டுக்குட்டி மோடி போன்ற ஆட்களும் இந்த மாதிரி நீங்க ஆட 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 வருகின்ற எலெக்ஷன்ல கண்டிப்பா நீங்க ஆளே அட்ரஸ் எல்லாம் போயிடுங்க. உன் கதை முடிஞ்சது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.